தேர்ஸ்டே மினி விலாக். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வந்து இதில் காட்டலை, ஏன்னா ஆஃபீஸில் அவங்க லஞ்ச் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டனால எனக்கு சிம்பிளாக பருப்பு சாதம் பண்ணிக்கிட்டாச்சு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இது அழுக்காகாமல் பார்த்துக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எதுவும் பெருசாக பண்ணலையே, இன்றைக்கி நைட் வந்து பீஸா ட்ரை பண்ணலாம். இந்த அவன் வாங்கி இன்னும் ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு பீஸா தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ரெசிபி ஷூட் பண்ண வேணாம்னு நினச்சேன், ஏன்னா என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் பீஸா பண்ணுறேன். சரி, நல்லா வருமா வரலையான்னு தெரில, எடுக்க வேணான்னொன்னே. பட் ஈஸ்டெல்லாம் போட்டு இந்த மாவு ப்ரூஃப் ஆனோடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி பீஸா நல்லா தான் வரப்போகுது, இனிமேல் வந்து வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பீஸா சாஸும் நான் வீட்டிலே தான் பண்ணியிருந்தேன். பன்னீர் வந்து காலி பண்ணுறதுக்காக தான் பீஸா பிளானே போட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்து சாட்டையெல்லாம் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். மாவு ப்ரூஃப் ஆகிறதுக்குள்ளே இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளே வச்சு ஒரு 10 மினிட்ஸில் வந்து பீஸா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு, பார்க்கவுமே கடையில் வாங்கின பீஸா மாதிரி இருந்துச்சு. ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப கஷ்டம் பீஸா பண்ணுறதுலாம் நினச்சேன். பட் நேற்று வீட்டில் பண்ணி சாப்பிட்டுட்டு இனிமேல் கண்டிப்பாக பீஸா பர்கர்லாம் வெளியே வாங்கக்கூடாது அப்படின்னு நானே ஏதோ பெரிய செஃப் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வீட்டில் பீஸா பண்ணி உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.